சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம். ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான். ராமர் என்ன இன்ஜினியரா, அவர் என்ன பொறியாளரா, சேது வந்து கட்டினாருன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் இல்ல. இப்போ இவர் எத்தனை காலத்துக்கு இருப்பார் தெரியாது. இந்துக்களை வந்து அந்த அளவுக்கு மட்டம் தட்ட முடியுமா? தட்டினாக்கா இவங்க பெரிய ஆளாயிடலாம். அதான் பேராயர் ஒருத்தர் சொன்னாரு, இந்துக்களை எல்லாம் கிறிஸ்தவனாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கலாம். அவர் பேர் தான் வச்சிருக்காங்களே, ஒரு தெருக்கு பேரை வச்சிருக்காங்க, பேராயர் சர்க்குணமா, அவர் அது மாதிரி சொல்லியிருக்காரு. அதை வச்சுட்டு இவங்க எல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்களே வழிய நல்ல மக்கள் எப்போவுமே நல்ல மக்களாக தான் இருக்காங்க. இவருக்கு என்ன வேணா பேசுறாங்க. அதாவது மலையை பத்தி 4 கால் ஜென்மம் சொல்லிட்டு கத்திச்சுனாக்கா முன்ன மலைக்கு ஒன்றும் ஆக போதும் இல்லை. அதனால மக்கள் வந்து சரி நம்ம பத்தி சொல்லலான்றது. இன்னொன்று வந்து அவங்களுக்கு பழைப்பை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இவங்களுக்கு வந்து இதுதான் பழைப்பு. நம்ம மக்களுக்கு வந்து அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு ஓடிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் கேட்டனாக்கா அவங்க என்ன சொல்ல முடியும்? சரி ஏதோ சொல்லிட்டு போறாங்க, விட்டு போவோம், அவ்வளோதான். ஏதாச்சும் அவர் புத்தி சுவாதீனம் இல்லை இருந்ததுனாக்கா அவர் இப்படி சொல்ல மாட்டாரு. இந்த புத்தி சுவாதீனம் இல்லை, அவர் என்ன பெரிய இன்ஜினியரா கேட்டவங்க எல்லாம் போயிட்டாங்க. ராமர் என்ன இன்ஜினியரா, அவர் என்ன பொறியாளரா, சேது வந்து கட்டினாருன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் இல்ல. இப்போ இவர் எத்தனை காலத்துக்கு இருப்பார் தெரியாது. ஏன் பேசுறேன் நானே, நீங்களே எவ்வளவு நிமிஷம் இருக்க போறோம் தெரியாது. லைஃப் இஸ் ஷார்ட். போய் அடுத்தவங்களுக்கு நல்ல உதவி பண்ண முடிஞ்சா பண்ணுவோம், இல்லையா கம்முன்னு இருக்கும். அவரை பத்தி நம்ம எதுக்கு யோசிக்கணும்?